சிம்பிளா, ஹெல்தியா, ஹை புரோட்டீனான நம்ம அரிசி லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, போன் ஸ்ட்ரென்த்துக்கு ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாம ஹேர் லாஸா இருக்கட்டும், ஸ்கின் க்ளோ இதுக்கு எல்லாமே வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும். ஹேர் குரோத் நல்லா ஆகும் இத சாப்பிடும்போது. ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து 1 கப் அரிசி எடுத்துக்கலாம். பச்சரிசி, புழுங்கல் அரிசி எது வேணாலும் எடுத்துக்கணும். இத வந்து நீங்க நல்லா வாஷ் பண்ணிக்கணும். இது வந்து ஊற வைக்கக்கூடாது. ஒரு 2, 3 தடவ நல்லா கழுவி வடிச்சிடுங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் காயணும் அரிசி. இதே வந்து நான் சிவப்பு அரிசியிலயுமே வந்து லட்டு போட்டிருக்கேன். ரொம்ப ரொம்ப ஹெல்தியானது. இப்போ ஒரு பேன்ல நம்ம நிலக்கடலையும், பாதாமையும் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும். நிலக்கடலை வந்து 1/4 கப் இருக்கும். பாதாம் 1/4 கப். ஸோ நீங்க எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். முந்திரி, ஃப்ளாக்ஸ் சீடு எது வேணாலும் நீங்க போடலாம். இப்போ ஒரு 1/2 கப் எள்ளு போடுறோம். இதெல்லாம் நல்லா ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் எள்ளு போடுங்க. இதையும் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும். முதல்லயே எள்ளு போட்டுட்டீங்கன்னா, எள்ளு சீக்கிரமா வெடிச்சிடும். இப்போ பாப்பி சீட்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது கசகசா. இது வந்து வயித்து புண்ணெல்லாம் சீக்கிரம் சரி பண்ணும்னு சொல்லுவாங்க. இதையும் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்க. எல்லாமே ரோஸ்ட் பண்ணணும். ஸோ அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப நாளுக்கு கெட்டு போகாம இருக்கும். இப்போ அரிசிய போட்டுட்டு, இதையுமே வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா ரோஸ்ட் பண்ணணும். இது வந்து நல்லா வெடிக்கும். ஓரளவுக்கு லைட் ப்ரவுனா மாறும். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். ஸோ அந்த நம்ம பொரி வந்து வறுக்கும்போது அந்த சத்தம் வரும் பாருங்க, அது மாதிரி வரும். ஒரு சில பொரி வந்து ஒரு சில அரிசி நல்லா பொரியா வரும். ஸோ நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். இதே வந்து சோளம், கம்பு, ராகி எதுல வேணாலும் நீங்க பண்ணலாம். இப்போ வந்து நம்ம 1 கப் டெசிகேட்டட் கோகோனட் போட்டிருக்கோம். அதையுமே ரோஸ்ட் பண்ணணும். இந்த டெசிகேட்டட் கோகோனட் இல்லன்னா ஒண்ணும் பிரச்சனையே இல்ல. நல்ல ஃப்ரெஷ்ஷான தேங்காய நல்லா துருவி போட்டுட்டு இந்த மாரி ரோஸ்ட் பண்ணுங்க. ரோஸ்ட் பண்றதெல்லாம் எதுக்காக அப்டின்னா, சீக்கிரம் கெட்டு போகாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். நம்ம எல்லாமே அப்படியே போட்டு அரைக்கும்போது உங்களுக்கு ஒரு 2 நாள் வச்சிருக்கும்போதே எல்லாமே கெட்டு போன மாதிரி ஆகும். ரோஸ்ட் பண்ணிட்டோம்னா ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். இப்போ ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸியில போட்டு முதல்ல அரிசிய மட்டும் அரைச்சுக்கணும். ஸோ நல்லா 90% அரைச்சதுக்கப்புறமா, மீதி இருக்கிற நிலக்கடலை, பாதாம், எள்ளு, கசகசு இதெல்லாம் போட்டு இதையும் அரைக்கணும். ஸோ இதுக்கப்புறம் ஒரு பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஏலக்காய் பொடி போடுவோம். நம்ம அதே மாதிரி ரோஸ்ட் பண்ண அந்த தேங்காய், டெசிகேட்டட் கோகோனட்டையும் நம்ம போட்டுருவோம். ஸோ இப்போ ஒரு பேன்ல வெல்லம் 1 கப், தண்ணி வந்து ஒரு 1/4 கப் ஊத்திக்கலாம். ஊத்திட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பிசு பதம் வரும்னு சொல்லுவோம். அதாவது கம்பி பதத்துக்கு முன்னாடி கம்பி பதம் வந்துருச்சு அப்படின்னா, உங்களுக்கு கொஞ்சம் கெட்டியான மாதிரி ஆகும். சின்ன குழந்தைகள்லாம் பெரியவங்கலாம் சாப்பிட முடியாது. இந்த மாரி கொஞ்சம் ஸ்டிக்கியா வந்துட்டா அப்படின்னா, அது வந்து ஒண்ணோட ஒண்ணு அத பிடிச்சு வச்சுக்கும் அந்த லட்ட. ஸோ இப்ப பார்த்தா தெரியும். எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்றோம். ஸோ நீங்க வெல்லத்த வந்து அந்த பிசுபிசுப்பு பதம் வராம பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதுவுமே சீக்கிரம் கெட்டு போயிடும். ஸோ நெறைய விஷயங்கள நீங்க பார்க்கணும். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஊத்திட்டு, சூடா இருக்கும்போதே நம்ம ஊத்தணும். ஊத்திட்டு முதல்ல ஸ்பூன்ல மிக்ஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் கையில வந்து பெசஞ்சுக்கலாம். இதுக்கு வந்து நெய் வந்து கொஞ்சம் கூட தேவைப்படாது. தேவைப்பட்டா ஃப்ளேவருக்காக நீங்க கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஸோ முதல்ல கொஞ்சம் ஊத்தி பாருங்க, பிடிக்க வருதான்னு. அப்படி இல்லன்னா இருக்கிறத மீதியும் ஊத்திட்டு, நம்ம நல்ல வெதுவெதுப்பா இருக்கும்போதே பெசஞ்சு எடுத்துறணும். இல்ல அப்படின்னா, அது இறுகிடும்னு சொல்லுவோம். ஸோ நல்லா பெசஞ்சுக்கலாம். இந்த வெல்லம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, பைண்டிங் ஏஜென்ட்டா இருக்கும். அதே மாதிரி ரொம்ப ஸ்டிக்கியாவும் இருக்காது உங்களுக்கு. ஸோ நல்லா வந்து சூடா இருக்கும்போதே பிடிச்சிருங்க. தேவையான ஷேப்ல நம்ம பிடிச்சுக்கலாம். நான் வந்து ஒரு எலுமிச்சை சைஸ்க்கு நான் பிடிச்சுக்கிறேன். ஒரு நாள்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 1 லட்டு சாப்பிட்டா போதும். ஸோ புரோட்டீன் இருக்கு, எல்லாமே இருக்கு, எனர்ஜிய கொடுக்குது. நீங்க ஒர்க் அவுட் பண்ணதுக்கப்புறம் இத ஒண்ணு மட்டும் சாப்பிட்டா போதும். ஈவன் நீங்க பிரேக்ஃபாஸ்ட், டின்னர் கூட சாப்பிடணும்னு அவசியம் இல்ல. குழந்தைகளுக்கு அப்படிங்கும்போது, நம்ம ஒரு 10:00 வந்து ஸ்கூல்ல வந்து ஸ்நாக்ஸ் வந்து சாப்பிடுவாங்க. அதுக்கு குடுத்துடலாம். ஈவ்னிங் வந்து ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிற குழந்தைகளுக்கு டெஃபினட்டா அவங்க வந்து ஸ்கூல் விட்டு வரும்போது குடுக்கலாம். ஒரு இன்ஸ்டன்ட்டான ஒரு எனர்ஜிய குடுக்கும். எந்த ஒரு ஆர்ட்டிஃபிஷியல் இல்லாம, சாக்லேட் இல்லாம, கலர் இல்லாம இந்த மாரி செஞ்சு குடுக்கும்போது, போன் ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப நல்லது குழந்தைகளுக்கு. யூசுவலா இந்த மாரி கிராமத்தில பண்ணுவாங்க. நிலக்கடலை, அரிசி எல்லாம் போட்டு. நிலக்கடலை, அரிசி, தேங்காய் போட்டு கொங்கு நாடு கிராமத்தில பண்ணுவாங்க. ஸோ இதே மாதிரி சிம்பிளான, யூனிக்கான ரெசிபீஸ் வேணும் அப்டின்னா, நீங்க உத்தமி கிச்சன ஃபாலோ பண்ணலாம்.
க்ரி கிரியேட்டிவ் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு இன்னொரு சேனலுமே இருக்கு. அதுலயுமே 2000 ரெசிபீஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம சவுத் இண்டியன் ஃபுட்ஸ் டாட்இன்ங்கிற வெப்சைட்ட 19 இயர்ஸா ரன் பண்ணிட்டுருக்கோம். அதுலயுமே 8000 ரெசிபீஸ் இருக்கு. சிம்பிளான வெஜிடேரியன் ரெசிபீஸா. இது ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு வச்சுருங்க. தண்ணி படக்கூடாது. கிட்டத்தட்ட ஒரு 1 வாரத்துக்கு மேல இது வந்து கெட்டு போகாம இருக்கும். வெல்லம் இல்லன்னா ப்ரவுன் சுகர், கருப்பட்டி, நாட்டு சர்க்கரை எதுல வேணாலும்